வணக்க மக்களே, இந்த வீடியோல மாமா இவங்க இன்னும் திருத்தல மாமா அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களுக்கு லெட்டரே போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேலை பார்க்கறாங்க அப்படிதான் சொல்லணும். சோ இந்த கோவா கேங் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க, திருந்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நீ என்ன செருப்ப சாணியில முக்கி அடிச்சாலும் சரி, சாணியை செருப்புல முக்கி அடிச்சாலும் சரி, நாங்க திருந்த மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நைட் அன்சீன்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஒரு வேலை இல்ல, ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். திருந்த மாட்டாங்க, இவங்க திருந்தே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ என்ன ஏதுக்கு அந்த டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் இந்த மாதிரி லைவ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவா கேங்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல சௌந்தர்யா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது சாச்சனா வெளில போகும்போது எல்லாரும் அழுது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டாங்களா. சாச்சனா வெளில போகும்போது சரி, ஆனந்த் வெளில போகும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பர்ஃபார்மன்ஸை போடணும்னு என்ன பண்ணுது, தனியா படுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போகணும், என்ன வீட்டுக்கு அனுப்புங்க, கதவை திறந்து விடுங்க பிக் பாஸ். ஏன்னா திறந்து விட மாட்டாங்க, என்ன தெரியும்ல, அதை திறந்து விட மாட்டாங்க. இப்ப திறந்து விட்டு வெளில போன்னு சொன்னா வெளில போயிருவியா? நீ தெரியாம தான் கேட்கற. வெளில போன்னு சொன்னா வெளில போயிருவியா? சரி, அதையெல்லாம் விடுங்கயா. இதுதான் கேவலமா நடிச்சு தொலைது சௌந்தர்யான்னு தெரியுது, கேவலமா நடிக்குதுன்னு பச்சையா தெரியுதியா. அன்னைக்கு சோத்துல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க போட்டு அழுதுச்சு பாத்தீங்களா வேணும்னு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேவலமான நடிப்பு நடிக்குது. உடனே அதுக்கு இடையில ஜாக்லின் புந்து, நீ அழுவாத, நீ அழுதா எனக்கும் அழுக வந்துடும், நீ வேணாண்டினா அது ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு கிடக்க. அது எவனாவது எங்கேயாவது அழுதா போதும், எவனா டவுன் ஆனா போதும், நான் வந்துட்டா நான் தாண்டா உன்னை ஹீல் பண்ண போறேன், நான் தாண்டா பெரிய ஹீலர் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம் உள்ள பூந்துட்டு, ஜாக்லின் ஒரு பக்கம் உள்ள பூந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு கிடக்க. சௌந்தர்யா அழுகிறதுல இந்த பக்கம் ரயான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நமக்கு வந்த வரைக்கும் லாபம், அழுவாதடி தங்கம், அழுவாதடி விடுடி, அழுவாதடி விடுடி அப்படின்னு கட்டி பிடிச்சி அப்படியே தடையை கொடுத்துட்டு இருக்காப்ல. என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க திருந்தே மாட்டாங்க. என்னமோ உடனே அவர் பேசுற உடனே 2 அடி செருப்பாலே அடிச்சாரு 2 நாளா. சனிக்கிழமை செருப்பால அடி புள்ளிர் அடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணீங்க, இனிமே நான் வந்து பேசாமலாம் போயிட மாட்டேன், ஆனா நம்ம கேங் வந்து இருக்காது அப்படின்னு. திடீர்னு இவங்களுக்கு என்ன மறுபடியும் அந்த புத்தி எங்க போனுச்சுன்னு தெரியல. புத்தியை மறுபடியும் எடுத்து வேற எங்கேயா வச்சுட்டாங்களான்னு தெரியல மூளைய. சோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கேங் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. இப்ப அழுது 3 பேர் ஒரு விஷயம் பண்ணாங்களா. இப்ப அடுத்து நம்ம ஜெப்ரி இருக்காரு இல்லையா, இவர் வந்து நல்லவர் வல்லவர்னு 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 பேருக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இவரோட உண்மையான இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங்ல இருக்கும்போது எக்ஸ்போஸ் ஆகுது, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் தனியா இருக்கும்போது மறைச்சு வச்சிருந்திருக்காப்ல. இப்ப இந்த கேங் கோவா கேங்கோட சேர்ந்தோடனே இவர் தான் இது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன பண்றாருன்னா விஜய் விஷாலோட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா ஒரு விஷயம் பண்ணாரு இல்லையா, பேசி காமிச்சாரு இல்லையா. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்தை மோக் பண்ணி காமிச்சிட்டு அந்த ஜெப்ரி, அவன் இப்படி பேசுறான், அப்படி பேசுறான், அதை பேசுறான், இதை பேசுறான்னு சொல்லி இவனை அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா மோக் பண்ணி ஒரு மாதிரி கேவலமான ஒரு ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. இந்த கோவா கேங் உட்காந்து ரஞ்சித்தை சேர்க்காம இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பவித்ராஜன் எங்க வந்தாங்க, ஏமா நல்லா தானமா நீ இருந்த, இவங்க கூட போனாலே ஏதோ கொரோனா வைரஸ் மாதிரி தொற்று வியாதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா பத்தி ஒரு மோக்கு பண்ணி காமிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. தர்சிகா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லைங்கிற மாதிரி நேத்திக்குள்ள உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியால ட்விட்டு போட்டு இருந்தாங்க. நீங்க கேப்டன்சில தோத்து போகும்போது தர்சிகா வந்து டான்ஸ் ஆடி கை தட்டி இருந்தாங்கன்னு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, தர்சிகா இல்லாதப்ப தர்சிகா பத்தி மோக் பண்ணி காமிக்கிறீங்க. ஆக மொத்தத்துல 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லைங்க தெரிஞ்சு போச்சு. சரி, அவங்க சாப்டர் ஓரமா வச்சிருவோம். இந்த கோவா கேங் சாப்டர் இருக்கு பாத்தீங்களா, மோக் பண்ணி காட்டுறான். இந்த லட்சத்துல ஜெப்ரியோட அம்மா வந்து ஜாக்கோட இருக்கிறதுனாலதான் இவன் வந்து வீணா போறான் அப்படிங்கிற மாதிரி, ஜாக்கெல்லாம் நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்கம்மா, எப்படியாவது உள்ள ஏதாவது பண்ணி சொல்லுங்கம்மா, சொல்றேன் நாங்களும் அதான் சொல்றோம், கேட்டு தொலைய மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் உங்க புள்ளக்குள்ள ஒரு கேவலமான ஒரு குணம் வந்து ஒளிஞ்சிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. சரியா? சோ இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அன்னைக்கே கேட்காம விட்டார் இல்லையா, கண்டிப்பா அடுத்த வாரம் கேட்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த கோவா கேங் திருந்து வாங்கலாம் மாட்டாங்களா, திருந்தறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த ஆக்டிங் எல்லாம் வந்து நடிக்கிறாங்களே, இது பச்சையா நமக்கு தெரியுதா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கேமராவுக்கு வெளில பாக்குறவங்களே மட்டமா வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அழுகுறாங்கிறத பத்தி. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, நம்மளும் இதை வச்சு ஏதாவது ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ எனக்கு ஒன்னே ஒன்று புரியணும் மக்களே, இந்த கோவா கேங் திருந்துமா திருந்தாதா, இல்ல இப்படியே தான் கடைசி வரைக்கும் கேம் ஆட போறாங்களா? இப்படியே ஆடிட்டு இருந்தா உங்களோட ரியாக்ஷன், மக்களாகி உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஜெப்ரி பண்ற இந்த மோக்கிங் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்வைட் பண்றேன். கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த கோவா கேங் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்தை வந்து டார்கெட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு தோணுது. ஏன்னா அங்க விஜய் சேதுபதி பேசும்போது முதல்ல வந்து ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மாத்தி எல்லாத்தையும் கோத்து விட்டு போனார் இல்லையா. சோ அதனால இப்ப அருண் பிரசாத்தை டார்கெட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை நாளையில இருந்து இந்த கோவா கேங் ராணா விட்டுட்டு அருண் பிரசாத் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி அருண் பிரசாத்தை டார்கெட் பண்ணும்போதுதான்
ஜெஃப்ரி வந்து அருண் பிரசாத் மாதிரி வந்து மோக்கிங் பண்ணது. ஸோ வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கோவா கேங் இதுக்கு மேல தனியா விளையாடுறாங்களா இல்ல இப்படியே கேவலமா கேம் ஆடி வெளியில போறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு கோவா கேங் இப்படி இருக்க சந்தோஷம் தான். ஏன்னா இப்படியே இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியில போயிடுவாங்க அப்படிதான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.